அன்பு ரகுவை கொலை செய்யலன்னு கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண சாட்சி இருக்கா? அன்பு தான் கொலை பண்ணாங்கிறதுக்கும் சாட்சி இல்லையே சார். அதை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சார், அவருக்கு எப்படியாவது பெயில் வாங்கி கொடுங்க சார். தடுக்காதீங்க சார். உங்க கால்ல விழாலும் நான் விழுறேன் சார். இப்ப உடனே கிளம்பி நீ வீட்டுக்கு வரலன்னா நான் சத்யா கிட்ட சொல்லி அன்பு கேஸ நடத்த வேண்டாம்னு சொல்லிடுவேன். அவனுக்கு ரகுவை கொலை பண்றதுக்கான எல்லா மோட்டிவும் இருக்கு. இப்ப ஆதாரமும் கிடைச்சிருக்கு. அவனால கம்பெனிக்கு தான் கெட்ட பேர். மகேஷ், என் மேல கோவமா இருக்கியா மகேஷ்? உன்கிட்டதான் மகேஷ் கேக்குறேன், ஏன் என் மேல கோவமா இருக்க? நான் வரலன்னா என்ன? நீ போய் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு வர வேண்டியதானே? உடனே போய் டாட் மாம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா? உன்னை பத்தியா? மகேஷ், எதுக்கு இப்படி தேவையில்லாம என் மேல பழி போடுற? நீ சொல்லாமலா எனக்கு கால் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அப்படி திட்டினாங்க? சரி, டாட் கால் பண்ணி திட்டும் போது நீ எங்க இருந்த? உன்கிட்ட தான் கேக்குற மித்ரா, காது கேக்குது இல்ல? சொல்லு. நான் வீட்ல தான் இருந்தேன். மாம் டாட் கூட அவங்க பக்கத்துல தானே இருந்த? அப்ப உன்னாலதான் அவங்க என்ன திட்டினாங்கன்னு நான் சொன்னது கரெக்ட் தானே? நாம போய் பார்க்கணும்னு கிளம்புனது ஒண்ணும் வெறும் வீடு இல்ல மகேஷ், அது நம்ம வாழ போற வீடு. ஆண்டி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மித்ரா. மகேஷ் ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறமா கோவப்படு. நான் உன் கூட வீட்டை பார்க்க போறேன்னு அவ்வளவு ஆசையா கிளம்புனேன். ஆனா ஆனந்தி வந்ததும் என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். எனக்கு எவ்வளவு ஹர்ட்டா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கம்பெனிக்கு போக முடியல. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதனாலதான் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்தேன். அத பார்த்துட்டு அங்கிளும் ஆண்டியும் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட நான் என்ன நடந்ததோ அதுதானே மகேஷ் நான் சொல்ல முடியும். அவங்க உனக்கு கால் பண்ணி திட்டு வாங்கணும் இல்ல திட்டணும்னு நான் எதையுமே பிளான் பண்ணி சொல்லல. என் மேல இவ்வளவு கோவப்படுறியே, என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? உனக்கு அன்பு, ஆனந்தி, அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட கஷ்டம் இது மட்டும் தான் பெருசா தெரியுது. எனக்கு மனசு இருக்கு மகேஷ், எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு வலிக்கும், எனக்கு கஷ்டமா இருக்கும்ல மகேஷ். ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். இப்ப கூட நீ அப்செட்டா இருப்பேன்னு தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா என் பாசத்தை, என் லவ் நீ கொஞ்சம் கூட வேல்யூ பண்ணவே இல்லைல்ல. ஆனா அது தெரிஞ்சும் நான் உன்னை தேடி தேடி வரேன். அதனாலே நான் உனக்கு ரொம்ப சீப்பா போயிட்டேன். மித்ரா, இந்த மாதிரி எல்லாம் எமோஷனலா பேசி என்ன ட்ரிகர் பண்ணாத. இந்த மாதிரி எண்ணத்தோட என்ன தேடி வராதன்னு நான் உனக்கு ஓப்பனாவே சொல்லியிருக்கேன்ல. மாம் டாடி தான் புரியலன்னா நீயும் புரிஞ்சுக்க மாட்டியா? அன்பு ஆனந்தி மேல நான் இவ்ளோ கேர் எடுத்துக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். இன்னைக்கு அவங்க படுற எல்லா கஷ்டத்துக்கும் நம்ம கம்பெனியும் நாமளும் மட்டும் தான் காரணம். அதனாலதான். மகேஷ், நீ என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நீ அவங்க ரெண்டு பேர் மேலயும் எவ்வளவு கேரோட இருக்கியோ அதே கேர் எனக்கு உன் மேலயும் இருக்கு. அதனாலதான் நீ என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரேன். தயவு செஞ்சு நீ அன்பு ஆனந்தியை பத்தி நினைச்சு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகாத மகேஷ். அவங்க பிரச்சனையை அம்மா பாத்துப்பாங்க. கண்டிப்பா அம்மா இந்த கேஸ சால்வ் பண்ணி அன்பை வெளியில கொண்டு வந்துருவாங்க. அது எனக்கும் தெரியும். ஆனா எப்போ? காலையில ஆனந்தி பேசுனதை கேட்டல்ல. இன்னும் 15 நாள் அன்பு ஜெயில தான் இருப்பான்னு ஆனந்தியால நினைச்சு கூட பார்க்க முடியல. அன்பை பத்தி கூட நான் அவ்வளவா கவலைப்படல. அவன் தைரியசாலி, எந்த சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணிடுவான். ஆனந்தியும் தைரியசாலி தான் மகேஷ். ஆஃப் கோர்ஸ், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆனந்தி எந்த அளவுக்கு தைரியசாலியோ அதே அளவுக்கு எமோஷனலா வீக் பர்சன். அன்போட அம்மா பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை தாங்கிக்கிட்டு விட்டு கொடுக்காம நிப்பா. அவங்க மேல கோவப்பட மாட்டா. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும். சத்யவதி ஆண்டிய மீட் பண்ண ஆனந்தி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ அம்மா எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா?